சம்பவம் என்றால் என்ன? நேற்று நடந்தது சம்பவம். செய்கை என்னன்னா தெரியுமா? இன்னைக்கு நடந்தது செய்கை. கொஞ்சம் பார்த்து தலைவா, ஓவரா கதறாங்க. கொஞ்சம் கேப் விடுங்க தலைவா. ஏன்னா பேக் டு பேக் அடிச்சா இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஓவரா கதறிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. சரி, ஒரு நாள் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு ஒரு வாரம் கேப் விட்டாவது அவங்களால கொஞ்சம் மூச்சு விடுறதுக்காச்சும் கேப் இருக்கும். இப்படி பேக் டு பேக் அடிச்சா அவங்களால என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்து வருது. சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, திமுகவிற்கு ஐடி விங்ன்றது ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். ஆனா இங்க விஜய் ஃபேன் மொத்த பேருமே ஐடி விங்கடான்ற மாதிரி ஒரு விஷயத்த சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. நேத்து இஸ்லாமியர்களோட அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி ஒரு பேசு பொருளா மாத்தி திமுக அரண்டு மிரண்டு போயிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஓட் பேங்க், கோர் ஓட் பேங்கான இஸ்லாமியர்கள் சிறுபான்மையரோட வாக்குகளை வச்சுதான் இத்தனை வருஷம் அவங்க பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல நம்ம தலைவன் போயிட்டு எப்படி சொல்றது, ஒரு ஸ்கூட்டர் இன்ஜின்ல சக்கரை எள்ளி கொட்டுறது உப்பள்ளி கொட்டினா எப்படி ஆகும், அந்த மாதிரி தலைவன் மண்ணள்ளி போட்டாரு. முடிஞ்சு போயிருச்சு. எப்படி சொல்றது, திமுக மிகப்பெரிய அச்சத்துல இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு மக்கள் எழுச்சி நேத்து பார்த்தோம். ரோட் ஷோலாம் நடந்தது, சிறப்பா இருந்தது. சரி, இன்னைக்கு நம்மள விட்டுருவாருன்னு நினைச்சாங்க. சும்மா ஏன் அடிக்கிறேன்னு அந்த உள்ள தெளித்தாவோ ஒரு கவுண்டர் மணி காமெடி மீம்லாம் வர பசங்க போட்டுட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சரி நீ மகளிர் தினம் வழக்கம் போல ஒரு அறிக்கை தான் வரும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தலைவன் ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ இறக்கி விட்டா. அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, திமுக பேர் சொல்ல ஏன்பா பயப்படுறாரு விஜய், ஏன்பா சொல்ல மாட்டாரு, பயமான்னு கேட்டாங்க. டேய், அது எங்க எப்போ எந்த நேரத்துல சொல்லணுன்றது எங்க தளபதிக்கு தெரியும். நாங்க பல இடங்களை பதிவு பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு முக்கியமான நாள், பெண்கள் மகளிர் தினம், உலக மகளிர் தினமா கொண்டாடப்படுற ஒரு நாள்ல இன்னைக்கு திமுக மகளிருக்கு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னென்ன நாச வேலைகள் செய்யுது, நீங்க கவலைப்படாதீங்க, 2026 விடுவு காலம் பிறக்கும் என்பது தளபதி அழுத்தம் திருத்தமா அந்த வீடியோல பதிவு பண்ணியிருந்தாரு. திமுகன்னு நேரடியா முதல் முறை செவிட்லயே வச்சு அடிச்சிருக்காரு தளபதி. இனிமே பேசுவீங்களா, பசங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, லியோவை பார்க்கணும்னு. பாத்தீங்களா, அவர் ரூட்ல போயிட்டு இருக்காரு. நீங்க சும்மா அவரை ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அடி மேல அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நடந்தது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. ஜோக் அப்பார்ட்ஸ், திமுக காரன் என்ன தெரியுமா சொல்றான் ட்விட்டர்ல, நாங்க பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம், மகளிருக்கு இலவச பஸ் கொடுக்கிறோம், சுய உதவி குழு கொடுக்கிறோம், அப்புறம் பல திட்டங்கள் நாங்க பண்ணியிருக்கோம், அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம்னு சொல்றாங்க. தளபதி ஒரே விஷயம் சொன்னார், பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? ஒரே வார்த்தையில இவ்வளவும் கொடுக்குறீங்க, ஓகே, ஆனா பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? நீங்க கொடுக்குறன்ற பேர்ல உங்க அமைச்சர் சொல்றாரு ஓசின்னு சொல்லி காட்டி அசிங்கம் வேறப்படுத்துறாங்க. வாங்கினீங்களா? வாங்கி தரங்க. 4000 ரூபாய் வாங்கினீங்களா? இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க, இந்த பெண்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இலவச பேருந்து பயணம் சொல்லி அவங்களுக்கு இலவசமா கொடுக்குறன்ற பேர்ல விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, இப்படி இன்டைரக்டா அவங்க மேல தானே போய் அது விழுது. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் பெண்களுக்கு தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல்கள், தொல்லைகள், அத்துமீறல்கள், பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதா? பெண்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் நம்ம சொல்லுவோம், உத்தரப்பிரதேச பாத்தீங்களா, மத்திய பிரதேஷ் பாத்தீங்களா, குஜராத் பாத்தீங்களா, அங்க பெண்களுக்கு எப்படிலாம் நடக்குது. நல்ல வேலை நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தோம், நம்ம மக்கள், நம்ம பெண்கள் பாருங்க பாதுகாப்பா இருக்காங்கன்னு மார்த்தட்டிக்கிட்டீங்களே. இன்னைக்கு தொடர்ந்து சமீப காலமாக தமிழ்நாட்டில் என்ன மாதிரி சூழல் நிலவுதுன்றதெல்லாம் நாங்க சொல்லல, மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெண்களே தன்னிச்சையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எங்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தல, அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம்னு சொல்றீங்களே, பாதுகாப்பு கொடுத்தீங்களான்னு சொல்லி செவிட்டில் அடிக்கிற மாதிரி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு 2வது நாள் செய்கை இது இன்னைக்கு நடந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் விதத்துல தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் தளபதி அறிக்கை வந்துருச்சு, வீடியோ பேசிட்டாரு. அது சோசியல் மீடியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருந்தது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, வெறும் அறிக்கை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு, வீடியோ கொடுத்தா அது நல்லா இருக்கும்னு. இன்னைக்கு வீடியோ மூலியமா எப்பவுமே ஹெல்த்தியான விமர்சனங்கள், கரெக்டான விஷயத்த தளபதி எப்பவுமே செவி சாய்ப்பாரு, அதை எடுத்துப்பாரு. நிறைய பேர் சொன்னாங்க, தலைவா ரிட்டர்ன்ஸ்ல வரதை விட வீடியோல பேசுங்க தலைவா, அது இன்னும் இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும்னு. சமூக ஊடகங்கள்ல வந்த ஒரு சில கோரிக்கைகள்லாம் தளபதி பார்த்தாரு, அது ஆரோக்கியமான விஷயமா பட்டதுனால அது இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இதுதான் சிறந்த தலைமைக்கான பண்பு. ஒரு விமர்சனம் நம்மளை நோக்கி வருதுன்னா அதை நம்ம மாத்திக்கணும். அதான் இன்னைக்கு தலைவன் ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணாரு. சேம் டைம் ஒரு நண்பனாக, அண்ணனாக, தம்பியாக உங்கள் கூட நான் நிச்சயமா நிற்பன்றதை தளபதி இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருந்தார். அதையொட்டி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒரு பேரணி நடந்ததாக இருக்கட்டும், மேரத்தான் நடந்ததாக இருக்கட்டும், நலத்திட்டங்கள் செய்ததாக இருக்கட்டும், போராட்டங்கள், இந்த திமுக அரசை கண்டித்து
போராட்டங்கள் பேரணிகள்லாம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்க பேசும்போது இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போடுறேன், நீங்க பாருங்க. பேரணியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பேரணியாக சென்றது, போராட்டம் செய்வர்களை வந்து தடுப்பதற்காக வந்து கைது பண்ணி இன்னைக்கு மண்டபங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் சொல்லி மேடையெல்லாம் போட்டு பேச போகும்போது அந்த இடத்துல காவல்துறை போயிட்டு அந்த மேடைகள்லாம் வந்து கைட்டி நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது, பேரணி நடத்தக்கூடாது, அமைதியாக செய்யக்கூடிய பேரணிக்கு அனுமதி கொடுக்க மாட்டோன்ற மாதிரிலாம் சில கிளிப்பிங்லாம் சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்தோம். இப்படி தமிழகம் முழுக்க இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. தமிழனுக்கு ஒரு கண்டென்ட் சொல்லட்டா, களத்தில் தாவேகா, கலக்கத்தில் திமுக. இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங் டாபிக். இன்னைக்கு கிரவுண்ட்ல தமிழக வெற்றி கழகம் என்பது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு என்பதை இன்னைக்கு நிறைய கட்சிகள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். என்ன சின்ன பசங்க என்ன பேசிட போறாங்க, சினிமா சண்டை போட்டு இருந்த பசங்களுக்கு என்ன தெரியும் தானே நினைச்சீங்க. இன்னைக்கு அதனோட நீங்க அதுக்கான இம்பாக்ட் என்னன்னு பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியா முழுக்க ஒரு பக்கம் ட்ரெண்டிங், ஒரு பக்கம் களத்துல வந்து இறங்கி போராட்டம், பேரணி, நலத்திட்ட உதவிகள் சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு சிறப்பான சம்பவத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் பண்ணியிருக்கு. கரெக்டான ரூட்டு. ஒரு சின்ன ட்ரைலர் தான் இதெல்லாம், பேக் டு பேக் நடந்திருக்கு. இப்போ வேற ஜனநாயகம் படம் வேற முடிய போதான், லாஸ்ட் ஷெட்யூல் வேற சொல்றாங்க. அதற்கு பிறகு தலைவன் களத்துக்கு வந்துட்டார்னா தினம் தினம் உங்களுக்கு அடிதான் விழும். அதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள்லாம் உடைத்து எரிந்து தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு களத்துல வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்திருக்காங்க. பெண்கள் தன்னிச்சையா வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. அந்த பேரணியில வந்து கட்சிக்காரங்கன்ற முறையில நிறைய பேர் பெண்கள் நிர்வாகிகள் இருந்தாலும் தன்னிச்சையாக போறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து இன்னைக்கு கிரவுண்ட்ல நம்மளால பார்க்க முடிந்தது. தன்னிச்சையாக போயிட்டு இன்னைக்கு உமன் சேஃப்டி பத்தி எல்லாம் வந்து பல பேர் பல பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. பல மாவட்டங்கள்ல வந்து இந்த காவல்துறை கைது பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். கூடிய விரைவில் இந்த பாசிச ஆட்சியை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்ப போன நாள் வந்துருச்சு. 2026 அதற்கான ஒரு மாற்று சக்தியாக நம் தளபதி அவர்கள் வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் இந்த 2 சம்பவம் தான் நடந்திருக்கு. ஒன்று இஸ்லாமியர்கள் விஷயம், இன்னைக்கு இந்த பெண்கள் பாதுகாப்பு, நாளைக்கு என்னவோ. ஆனா ஒரு மரண பீதியில் தான் இருக்காங்க இவங்க. எந்த நேரத்தில் நம்மளை எப்போடா அடிக்க போறாங்க, கொஞ்சம் கேப் விடுங்கடா, அடி தாங்க முடியலடான்னு அந்த அவை சண்முகி படத்தை இருக்க பாரு, இது எத்தனை சொல்லு கரெக்டா தெளிவா இருக்காண்டா அடிங்கடான்னு அவங்க அந்த மாதிரி போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா ஃபுல்லா பசங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, டிஎம்கேக்கு எப்பவுமே வந்து பெண்களோட ஆதரவு சுத்தமாவே இருக்காது. பெண்கள் ஓட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. அதை நம்ம பல தேர்தல்களை நம்ம பார்த்துருக்கோம். ஏடிஎம்கேக்கு அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்றதுக்காண்டி வந்து பெண்களோட ஓட்டுகள், அந்த பெண்களோட ஆதரவு எப்பவுமே வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். திமுகவோட அச்சத்துக்கான இன்னொரு காரணத்தை நான் சொல்றேன். திமுகக்கு எப்பவுமே பெண்கள் ஓட்டு கம்மி, ஏடிஎம்கேக்கு அதிகமா இருக்கும். இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இல்லை, இன்னைக்கு ஐயா கலைஞர் அவர்களும் இல்லாத காரணத்தினால இந்த பெண்களோட ஓட்டை நம்ம எப்படி இழுக்கணும், தன் பக்கம் திருப்பணும்ன்றதுக்காண்டி தான் இந்த பல யுத்திகள்லாம் பண்ணாங்க இவங்க. இந்த உரிமை தொகை, இலவச பஸ் பாஸ், அந்த தங்கத்துக்கு தாலி, அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. தங்கத்துக்கு தாலி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதை நிறுத்திட்டாங்க. லேப்டாப் கொடுக்கறது இல்லை, சைக்கிள், அது இதுன்னு எல்லா திட்டங்களும் ஸ்டாப் பண்ணதா பல பத்திரிகையாளர் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவங்களை எப்படி நம்ம பக்கம் திருப்பணுன்றதுக்காண்டி பல வேலைகள்லாம் பார்த்தாங்க. திடீர்னு நடுவில் இந்த கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவீங்களான்ற பார்த்தா தளபதி உள்ள வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே வேணாம். தளபதி அவர்களுக்கு வந்து இளைஞர்களோட சக்தி எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட வாக்கு சதவீதம், அவங்களோட ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கு, மிகப்பெரிய அளவில் இருக்கு. நான்லாம் வந்து ஆண்களை விட பெண்கள் வெறித்தனமான தளபதி ரசிகையா இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து சமூக பொறுப்போட இன்னைக்கு ஒவ்வொருவர்களும் பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. பல பெண்கள் இன்னைக்கு அந்த போராட்ட களத்துல பல பேர் பேட்டி கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். திமுக கட்சியை பார்த்து பல கேள்விகள் அடிக்கி வைக்கிறாங்க. நீங்க இது பண்ணிட்டீங்களா, அது பண்ணிட்டீங்களா, இன்னைக்கு அதை ஏன் செய்யல, இதை ஏன் செய்யலன்னு பல கேள்விகளை வந்து தொடர்ந்து அவங்க வைக்கிறத நம்மளால பார்க்க முடிந்தது. பெண்களோட ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தளபதிக்கு இருக்கிறத நம்மளால இன்னைக்கு மகளிர் தினமான இன்னைக்கு நம்மளால பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாம வருகிற 26 தேர்தலில் கணிசமான கிட்டத்தட்ட 80-85-90% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட வாக்குகள் மொத்தமே தளபதிக்கு போகும், அறுவடையாகணும், கருத்து கணிப்புலாம் வேற சொல்றாங்க. இதுதான் வந்து திமுகவோட மரண பீதிக்கு காரணம். ஏன்னா ஒரு கல்ட் லீடர் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சி உடஞ்சி தூள் ஆயிடுச்சு. அந்த ஓட்டெல்லாம் செதறி போய் அது சரி போன வேற வழி இல்லாமல் திமுக போட்டுட்டு இருந்த மக்களுக்கு இன்னைக்கு அந்த இறைவனாய் பார்த்து கொடுத்த ஒரு வரமாக, கடைசி நம்பிக்கையாக இன்னைக்கு நம்ம தளபதி களத்துக்கு வந்தது அந்த பெண்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஹோப் கொடுக்கிறார். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டும் இல்லாம அவங்க வீட்டு பிள்ளையா, ஒரு அண்ணனாக, தம்பியாக, ஒரு மகனாக அந்த பெண்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பேன்னு தளபதி அவர்கள் பேசுறது வெகுவாக வந்து பல கோடி இளைஞர்களுக்கும் பல லட்சம் பெண்களுக்கு அது போய் சேருது. மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக இந்த 26 தளபதி அவர்கள் உருவெடுப்பார். அதற்கு இந்த தாய்மார்களான நீங்கள் பெண்கள், உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
தன்னிச்சையா வந்து அவங்க நம்ம கட்சியில இணையறாங்க. அது இன்னும் மிகப்பெரிய ஒரு பியூட்டி. அது சும்மா படம் பார்த்தோம் நம்ம வந்து தளபதி எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இல்லாம அவங்க இந்த களப்பணியை நோக்கி வராங்க. பாத்தீங்களா, நான் இந்த கட்சியில வந்து சேரணும், என்னால முடிஞ்சதை நான் செய்யணும், சோசியல் மீடியாவிலேயோ இல்ல களத்திலேயோ அவங்களால முடிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் அந்த மக்களுக்காக தன்னை வந்து அரசியல் மயப்படுத்திக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. எப்பவுமே அரசியலாவே வந்து ஆண்களுக்கான ஒரு தளமா இருந்தது. அதை அம்மையார் ஜெயலலிதா மாதிரியான தலைவர்கள் அதெல்லாம் உடைச்சாங்க. இன்னைக்கு பல பெண்கள் வந்து அரசியல்ல மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு தளபதி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதற்கு பிறகு பல பெண்கள் வந்து தன்னிச்சையாக வந்து இன்னைக்கு மீடியால பேசுறாங்க, களத்துக்கு வராங்க, போராட்ட களத்துக்கு போறாங்க, பிரச்சாரங்கள் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தலைவனாக நம் தளபதி அவர்கள் இருக்காருன்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. இன்னும் முழுமையாக தலைவன் வந்து களத்துக்கு இறங்கி நேரடியாக வந்து மக்களை போய் சந்திக்கும் பொழுது அந்த எழுச்சியானது மிகப்பெரிய அளவுல இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க முக்கியமா எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அனைத்து மகளிருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம் பெண்களுக்கான பாதுகாப்பை நாம் தான் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான தரமான சைகையோடு மீண்டும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.